ஜிம்முக்கு போகிற எல்லாராலையுமே டெய்லி அவங்க டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. என்றைக்கோ ஒரு நாள் ஹோட்டல் சாப்பிட்ற நிலம வரும். ஸோ அப்போ ஜங்க் ஃபுட்டில் அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் என்னென்ன சாப்பிடலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட போகிறீங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஹோட்டலில் போய் அதிகமாக சாப்பிட்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே போய் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த டயட் உங்களால் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ காலையில் டீலேருந்து ஆரம்பிக்கலாம். நார்மல் டீ, க்ரீன் டீ, லெமன் டீ, பிளாக் காஃபி நீங்கள் எது வேணாலும் குடிச்சிக்கலாம். பட் ஆஃப் சுகர் மட்டும் போட்டுவாங்க. ஸோ இதுக்கு சைடிஷாக வடை பஜ்ஜின்னு சாப்பிடாம வேக வச்ச வேர்க்கடலை, மசாலா சுண்டல் இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 முட்டை தோசை சாப்பிட்டுக்கோங்க. அதில் ஆயில் கம்மியாக ஊற்றிக்கோங்க. தேங்காய் சட்னி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது இல்லாட்டி ஆப்பம், இடியாப்பம் இதுக்கு சிக்கன் குழம்பு ஊற்றிக்கலாம். அதுவும் இல்லாட்டி 3 இட்லி சாப்பிட்டுக்கோங்க. 2 ஆம்லெட் சாப்பிட்டுக்கோங்க. ஆம்லெட்டில் ஆயில் கம்மியாக ஊற்ற சொல்லுங்கள். மத்தியானத்துக்கு அளவு சாப்பாடு, அதுக்கு மீன் குழம்பு இல்லை நாட்டுக்கோழி குழம்பு, அதோட கொஞ்சம் கூட்டு பொரியல் மாதிரி காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. தந்தூரி சிக்கன், கிரில் சிக்கன், பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி ஆயில் கம்மியாக இருக்க ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வாட்டர் மெலன், வெள்ளரிக்காய், கொய்யாக்காய், வாழைப்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் டீக்கு பதிலாக சிக்கன் சூப், மட்டன் சூப், நண்டு சூப் இந்த மாதிரி சூப் குடிங்க. கடைசியாக நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, கோதுமை தோசை, முட்டை தோசை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. நைட்டு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி வெஜ்ஜுக்கும் லிஸ்ட் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டே ஃபிட், ஸ்டே ஸ்ட்ராங். பாஸ் ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சொல்கிறல, ஹோட்டலில் போய் சர்வருக்கு வேலைக்கு சேர்ந்துடலாம் பாஸ். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டான்.